உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று ஒன்றும் இருக்கிறது. இது பரவலாக அறியப்படாத ஒன்று என்றே சொல்லலாம். ஒரு வருடத்தில் வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1 மற்றும் மாசி 1 இந்த 4 நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நாளில் அதிகாலை 1:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் யார் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று 10 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடலாம். இந்த வழிபாட்டை செய்ய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கிறதா? ஆமாம், கையில் 27 பூக்களை எடுத்துச் செல்ல வேண்டும். எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி. பெருமாளின் கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை வலம் வர வேண்டும். அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காக தான் 27 மலர்கள். ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் போட வேண்டும். பிரதட்சணம் முடித்து பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தலாம், அர்ச்சனை செய்யலாம்.